நபார்டு வங்கியில் வட்டியில்லா கடன் பெறும் விவசாயிகளை இயற்கை உரம் வாங்கும்படி நிர்பந்திக்க கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கடலூரைச் சேர்ந்த ஜோதிபாசு என்ற விவசாயி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் நகராட்சிகள், பேரூராட்சிகள் உற்பத்தி செய்யும் இந்த இயற்கை உரங்கள் டன்னுக்கு 1000 முதல் 3000 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படும் சூழலில் டான்ஃபெட் மூலம் விற்கப்படும் உரங்கள் டன்னுக்கு 25,000 முதல் 50,000 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். சிறிய விவசாயிகளின் நலனை கருதி இயற்கை உரங்களை நியாயமான விலைக்கு விற்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், கடன் பெறும் விவசாயிகளிடம் இயற்கை உரம் வாங்க நிர்பந்திக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் எனவும், டெண்டரை இறுதி செய்ய தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வு 3 வாரங்களில் பதில் அளிக்குமாறு மத்திய மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.